பிரியமானவர்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமங்கள் ஒருத்தருடைய நினைவு பிரகாரம் வழி நடத்துவாராக. நம்ம கட்டி எழுப்பக்கூடியதான குணங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நம்பிக்கை நம்மை கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே முடிவு உண்டு. நம்பிக்கை நெகட்டிவா வைக்கக்கூடாது, நம்பிக்கை ஆக்கப்பூர்வமாக வைக்கிறதாக இருக்கணும். பாசிட்டிவ் சைட் தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஏனென்றால் நம்பிக்கைக்கு முடிவு இருக்கிறது சொல்லி பார்க்கணும். நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆகையினால எப்பொழுதுமே நெகட்டிவ் சைட் நம்பிக்கை வைக்காதீங்க, பாசிட்டிவா நம்பிக்கை வைங்க. கர்த்தருடைய வசனத்தின் மீது, அவருடைய வசனங்கள் எல்லாம் ஆக்கப்பூர்வமான வார்த்தைகள், அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்புகிறவர்களாக இருங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவர்களாக இருங்க. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தையும் அந்த அடியானுக்கு நினைத்தரணும். அப்போ அந்த உங்களை நம்பிக்கை உண்டாக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளை நீங்க உச்சரிக்கிறவர்களாக பேசுகிறவர்களாக இருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது வீண் போகாது, அதுக்கு ஒரு முடிவு உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பெரிதும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கையை முடிவு பெரிதும் உறுதியா பற்றி கொண்டிருக்கணும். அப்போ கிறிஸ்துவனிடத்துல பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால நம்பிக்கை நம்ம கட்டி எழுப்பக்கூடியதான மிகப்பெரிய குணமா இருக்கிறதுனால எப்போதுமே கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நம்பிக்கை கொண்ட மனிதன் பாக்கியவான். அவன் நேர்கால் போற மாட்டான், ஓரமா நடப்பட்டதான மரத்தை போல இருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறதாக இருக்கிறது. நம்பிக்கை நம்ம கட்டி எழுப்பக்கூடியதான குணமா இருக்கிறது. அடுத்தாக நீடிய பொறுமை. நீடிய பொறுமை நம்ம கட்டி எழுப்பக்கூடியதான குணமா இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. இப்போ நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருங்க. இப்போ நம்மளோட வாழ்க்கையில நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கும். அந்த பொறுமைக்கு கர்த்தரிடத்துல கேட்கணும். ஏன்னா பொறுமை தான் நம்மளோட வாழ்க்கையில நம்மை உயர்த்தக்கூடியதா இருக்கிறது. நீடிய பொறுமையாக உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே நமக்கு பொறுமை மிக அவசியமா இருக்கிறது, நம்ம கட்டி எழுப்பதுக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுவர்களாய் இருந்து என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பார்த்துட்டு பின்பற்றுங்க. அப்ப நீடிய பொறுமை நம்முடைய வாழ்க்கையில மிக அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நீடிய பொறுமை அவசியமா இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவர் தாங்கி என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை உடையவர்களாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ கர்த்தருக்குள்ள நீடிய பொறுமையா இருந்தா நம்ம கட்டி எழுப்பக்கூடியதான மிகப்பெரிய குணமா இருக்கிறது. அப்ப நம்பிக்கை, நீடிய பொறுமையும் நம்ம கட்டி எழுப்பக்கூடியதான குணங்கள். விசுவாசம் நம்ம கட்டி எழுப்பக்கூடிய குணம் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துறோம். கர்த்தாவே, நீடிய பொறுமையா இருந்து நாங்கள் எங்களோட காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவதற்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களுடைய இருதயங்களை சிறப்படுத்துவதற்கு நாங்கள் எப்போதும் நீடிய பொறுமையா இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.